நம்ம கேமுக்குள்ளே ரீசெண்டாக ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. கேமுக்குள்ளே அப்புறம்னு கேட்டிங்க, கேமுக்குள்ளே இல்லை, ப்ளே ஸ்டோரில் தான். ப்ளே ஸ்டோரில் வந்து வீக்லி மெம்பர்ஷிப்பை வெறும் 7 ரூபாய்க்கு தராங்க. அதே இது அதுக்கப்புறம் ரீஃபண்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெடீம் போட்டிருப்பீங்களா, அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆனால் வீடியோவில் வந்து இந்த 2 டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே புதுசாக யாராவது நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானில் வந்து ஆளில் போட்டுக்காங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் நம்ம கேமில் நிறைய விதமாக டாப்அப் பண்ணியிருப்பீங்க. சில பேர் என்ன வெறித்தனமாக பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அது ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 சொல்லிட்டு வாரி வாரி நம்ம கேமுக்குள்ளே வந்து இறக்கியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்து தெரியுமான்னு தெரில. இது வந்து ஆல்ரெடி நம்ம பழைய பிளேயராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இப்போ எனக்கு ரெடி மாட்டி எடுக்கக்கூடிய பைசாவை மறுபடியும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணலாம். எப்படின்னா இதில் ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டைமண்ட் இருக்கும். அந்த டைமண்ட் வந்து மைனஸில் விழுந்துடும். ஆனால் அது வந்து எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமத்துக்கு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் கூகுளுக்குள்ளே போய்க்காங்க. கூகுளுக்குள்ளே போயிட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ரீஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டைப் பண்ண தெரியும் எப்படி நினைக்கிறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணிக்காங்க இப்படி கூகுள் ப்ளே ஸ்டோர் ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ண உடனே அதில் கொஞ்சம் லேசாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு செகண்டுன்னு நினைக்கிறேன். அதில் நான் பண்ண மாதிரி இப்போ கொஞ்சம் பண்ணுங்கள். எனக்கு இந்த இடத்துல டவர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது. சரி, நான் அந்தளவு ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி பக்கத்துலேயே இன்னொரு ஃபோன் இருக்கும். இது வந்து என் ஃப்ரெண்டோட ஃபோனு தான். என் ஃபோனில் வந்து ஆல்ரெடி நான் மந்த்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். வெறும் 316 ரூபாய்க்கு மந்த்லி வந்து டிஸ்கவுண்ட்டில் விட்ருப்பான். உங்களுக்கு வந்து இதை விட்டுருக்கானா உடலையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நானும் ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுவேன். அதுக்கு என்னென்னா பாஸ்வேர்டு வந்து மாற்றி தான் கொடுத்துருப்பேன் போல். சரி, மறுபடியும் ரிட்டன் பாஸ்வேர்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் ஃபோனில் வந்து பாஸ்வேர்டு வந்து மாற்றிருப்பேன். ஏன்னா ஃபோன் வந்து இப்போ தான் கொஞ்சம் முன்னே ரீஸ்டார்ட் மொத்தமாக எல்லாத்தையும் அழித்து ரீஸ்டார்ட் பண்ணனால இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து மாற்றாமல் வச்சுருந்துருப்பேன். அதில் வந்து பழைய பாஸ்வேர்டு போடுற பதில் எல்லாம் அந்த ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் லெட்டரில் இருக்கும்ல, அப்படி இருந்திருக்கும். சரி, அதில் பாஸ்வேர்டை போட்டிருப்பேன். பாஸ்வேர்டையும் போட்டுட்டு சரி முதல்ல வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு செல்லுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி அப்படியே நெட்டை கொடுத்துருப்பேன். நெட்டு கொடுத்தோன்னா நெட் வந்து கனெக்ட் ஆகிரும். சரி, இனி வந்து நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமத்தையும் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்களா, பண்ணதும் கீழே லேசாக ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் வந்து ரிக்வெஸ்ட் யூ கூகுள் ப்ளே ரீஃபண்டுன்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணிக்காங்க. டச் பண்ணி உங்கள்கிட்ட எந்த ஜிமெயில் இருக்கோ அந்த மெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்காங்க. மறுபடியும் அந்த ஜிமெயிலான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அந்த ஜிமெயில் தானே. கன்ஃபார்ம் பண்ணதும் கீழே வந்து எவ்வளோ நீங்கள் டாப்அப் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் காணிக்கும். கிட்டத்தட்ட ஒரு மந்த் வரை நீங்கள் எவ்வளோ டாப்அப் பண்ணியிருப்பீங்களோ அவ்வளோ இதில் வந்து காணிக்கும். இங்கே பாருங்கள், இவன் டாப்அப்பாக வாரி தள்ளியிருப்பான். 79, 159, அதுக்கப்புறம் 159, 50, 159 ஃபுல்லும் வீக்லியாக போட்டு தள்ளியிருக்கான் போல். இங்கே பாருங்கள், நிறைய 159 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 50, அதுக்கப்புறம் 159, 30, 79, 159 இதெல்லாம் பாருங்கள். இப்படி யாராவது உங்கள் ஃப்ரெண்டில் யாராவது டாப்அப் பண்ணுங்கன்னா அவங்க பேரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லும் எனக்கு தெரிஞ்சு நிறைய வீக்லி தான் இதில் போட்டிருப்பான். கூடுதலாக கூட அமௌண்ட்டு போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வீக்லி தான் ஃபுல்லும் போட்டிருப்பான். நம்ம ஐடியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மந்த்லி அது இதுன்னு தாங்க இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து வின்சோவில் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கு இது கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அப்படியாக மேக்ஸிமம் டாப்அப் பண்ணுது. ரெஃபர் பிடிச்சி அப்படி இதுன்னு போட்டு ஃப்ரெண்டுக்கு கை காலில் விழுந்து கொஞ்சம் ரெஃபரையும் பிடிச்சி அப்படியாக நம்ம டாப்அப் பண்ணுவோம். அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் மந்த்லி அது இதுன்னு இருக்கும். சரி, இது எனக்கு வந்து ஹையஸ்ட்டாக மந்த்லி தான் இருக்கும். சரி, இருந்தாலும் அந்த மந்த்லி வந்து டச் பண்ணிடுவேன். டச் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இது கொடுத்துக்காங்க தெரியாமல் அதில் வந்து தெரிஞ்சு பண்ணேன் தெரியாமல் பண்ணேன் அது இதுன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபீட்பேக் கேட்கும், டிஸ்கிரிப்ஷன் அந்த இது. அதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் வந்து இப்படி வந்து அந்த கோடை வந்து தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நீங்கள் எப்படி மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா எனக்கே ஒழுங்காக தெரியாது, மொத்தத்தில் நானே சும்மா தான் டைப் பண்ணி. நீங்கள் பாருங்கள், கூகுள் ப்ளே ஸ்டோர் ரீடம் கோடு வந்து நான் தெரியாமல் மை மிஸ்டேக்கில் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சும்மா ஓனா அப்படி நானும் டைப் பண்ணியிருப்பேன்.
டைப் பண்ணி சரி அப்படியே கொஞ்சம் ஃபுல்லும் டைப் பண்ணதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த மெயிலில் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் வந்து மைனஸில் விழுந்துடும். உதாரணமாக சொல்லியே, இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரீஃபண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 500 இப்போது வந்து ரீஃபண்ட் பண்ணியிருப்பீங்க. பண்ணதுக்கு வந்து அந்த ரெடீம் கோட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த இதுக்கு 800 போட்டுட்டு இதுக்கு ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்த்லிக்குள்ளே வேல்யூ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 டைமண்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ டைமண்டு உங்களுக்கு மைனஸில் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டாப் அப் பண்ணால் மற்றுக்கு தான் அந்த உங்கள் அக்கௌண்ட்டே எடுக்க முடியும். அப்படியாக்கம் இது அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இதில் என்ன எழுதியிருக்கேன்னா அதை வந்து எழுதி இதாக்கிங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கேட்கும். அதுக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் அந்த மெயிலான்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணியே ஆமாம். அதுக்கப்புறம் ரிவ்யூ நீங்கள் இது ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்களா ஒரு ரீஃபண்டு அப்படின்னு அதுக்கும் எஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ரீஃபண்டுக்குள்ளே அந்த இதை கணிக்கும் ஃபினிஷ் கொடுத்துருப்பேன். ஃபினிஷ் கொடுத்த உடனே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ரிவ்யூ ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் விட்டு உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இவங்க ஜிமெயில் ஐடியில் ஜிமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெயிலில் போய் அந்த மெசேஜை வந்து லேசாக பார்த்துக்காங்க. எனக்கு வந்து உடனே வந்திருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை மாற்றிருப்பேன். அப்படி எனக்கு வந்து உடனே வந்திருக்கும். இங்கே பார்த்துக்காங்க, வி ரிசீவ்டு ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் 799 ஃபார் மந்த்லி மெம்பர்ஷிப் கார்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி அது இதுன்னு போட்டிருக்கோம். அதுக்காக 1 to 4 பிஸ்னஸ் டே 1 to ஒரு 4 நாளத்துக்கு உள்ள உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது ரீஃபண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும். இந்த ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட்டு ஜிபேயில் வந்து நேராக யாருமா, அப்படி இல்லை ரெடிமார்ட்டு கன்வெர்ட் ஆகுமா, எப்படி ப்ரோ அதை வந்து நாங்கள் கிளைம் பண்ணியதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. எந்த மெயிலில் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிங்களோ அந்த மெயிலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் சென்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி சென்ட் பண்ணியிருப்பாவ. நான் அந்த ப்ரூஃப் வந்து ரெக்கார்ட் போடலை. இது வந்து என் ஃப்ரெண்டோட ஐடி தான். இன்றைக்கி தான் ரீஃபண்ட் போட்டிருந்தேன். இது எப்படியும் ஒரு 4 நாளில் வந்து மறுபடியும் இது இப்போ 5 ரூபா இருக்கா, இதுக்கு கூட வந்து ஆட் ஆயிரும். அது ஆட் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஆட் ஆன ப்ரூஃபையும் எடுத்து ஒரு வீடியோ வந்து போடுவேன். மறக்காமல் நீங்களும் என்ன ட்ரை பண்ணிக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாவத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா வேண்டாம். இந்த ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்துக்கு இருக்குது. ஏன்னா போட்ட மெயிலில் ரிட்டர்ன் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி வந்து சஸ்பெண்டு முதல் உங்களுக்கு ஜெம்மு மைனஸ் ஆகுது வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே போட்ட ஜிமெயில் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுது. நீங்கள் கூடுதல் எவ்வளோ ரூபா போட்டிருக்கீங்களோ அதை வரைக்கும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ண பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டன் கிடச்சிரும். கிடச்சக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து மந்த்லியாக கூட வேணால் கூட ரிட்டன் போட்டுக்கலாம். அதனால தான் சொல்லியே, நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டாப்அப் பண்ணியிருப்பீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கி நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த வீக்லி மெம்பர்ஷிப்பை எப்படி யாழ்ராக் எடுக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஒன்றுமே போடல. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் தள்ளி விட்டுருப்பேன். எனக்கு வந்து இதில் என்னென்னா, மந்த்லி மெம்பர்ஷிப்பை வெறும் 316 நான் போட்டிருப்பேன். அது ஒன்றும் இல்லை, 5 மந்த்லியே 316 வச்சு 316 இன்ட்டு அவர் 5 அப்படின்னு போட்டுருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு 95% டிஸ்கவுண்ட்டு, இன்னும் 180 அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்குதா. இதுதான் இது வந்து என் ஃப்ரெண்டோட ஐடி தான். இன்றைக்கி தான் அதை வந்து ட்ரை பண்ணி சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் என்னென்னா, இது வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் வந்திருக்கு. பட் என்னென்னா, அந்த மெயிலில் வந்து நம்ம வந்து ஜிபேயில் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணலை. அதனால் அவனுக்கு வந்து ஒர்க் ஆகலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என்ன டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. டிஸ்கவுண்ட் வந்து அதில் வந்து கம்மியாகுது. ஆனால் அவனுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த ஜிமெயிலை வந்து அவன் வந்து ஜிபேயில் யூஸ் பண்ணாததுனால அவனுக்கு வந்து ஒர்க் ஆகலை. அப்படி யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஒர்க் ஆகாத அப்புறம் அப்படி கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணடா, ஜிபே ஒருத்தைக்கு ரீலாகின் பண்ணி உங்கள் நம்பரை கொடுத்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜிமெயில் கொடுத்துருப்பீங்க. அந்த ஜிமெயிலை தள்ளி இந்த ஆஃபர் வந்திருக்கலாம் அந்த ஜிமெயிலை போடுங்க. போட்டால் ஒருத்தைக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிரும். இது உனக்கு வந்து நிறைய வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாக்குள்ளது, 20 ரூபாக்குள்ளது, அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஜிமெயில் வச்சுருப்பான். அதில் வந்து ஒரு 100 150 ரூபாக்குள்ளே எப்படி மேக்ஸிமம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்லேயே தான் போடலான்னு நினைக்கிறேன். 7 ரூபா வச்சு நானும் நிறைய போட்டிருந்தேன். ஆனால் என்ன, நான் வந்து அதை அவசரத்தில் ஸ்க்ரீன் வீடியோ வந்து போடாமல் போட்டுட்டேன். இது எப்படி ப்ரோ போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் காணிக்கேன் நோட்டிஃபிகேஷனில் நான் 95% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுல்ல, இது அதுக்கப்புறம் 20% டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கும். 20னா நீங்கள் 30 ரூபா ஆஃபராக வெறும் 10 ரூபாய்க்கு பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அதில் வந்து 20 ரூபா வந்து மைனஸ் ஆயிரும்.
அப்படி நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். சரி, நான் அதை வந்து ப்ரூஃபோடுக்கு வந்து காணிக்கேன். முதல்ல வந்து கேமுக்குள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே போயிடுவேன். இது வந்து நம்மளோட ஐடி தான். நம்ம ஐடியில் போயிட்டு முதல்ல வந்து என் ஃப்ரெண்டோட ஐடியில் வந்து நான் ட்ரை பண்ணேன். அவனுக்கு வந்து ஒர்க் ஆகலாம். அதனால தான் எனக்கு ஐடியில் வந்து இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பேன். உள்ளே வந்தோடனே இதில் வந்து காணிக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா ஆல்ரெடி நான் டாப்அப் பண்ணக்கூடிய மெயில் இருந்திருக்கும். அதனால் அந்த மெயிலை வந்து டிலீட் பண்ணியிருப்பேன். டிலீட் பண்ணிவிட்டு ரிட்டன் சரி ரீலாகின் போட்டுட்டு அப்படியே வந்திருப்பேன். நான் அதை வந்து கட் பண்ணி தான் விட்டுருப்பேன். அங்கே பார்த்துக்கோங்க. ஆனால் மேலே இருக்குது 159 ரூபா இருக்குது. ஆனால் அதில் வந்து 7 ரூபா தான் இப்போ 7.95 நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு இருக்குது. அது தள்ளி நான் 20 ரூபாக்குள்ளது 2 இருக்கும். அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 159 அதில் 20 மைனஸ் ஆகி பாக்கி உள்ள அமௌண்ட்டத்துக்கு நீங்கள் பே பண்ண மாதிரி வரும். எனக்கு வந்து இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னென்னா என் ஃப்ரெண்டோட ஜிமெயில், அதனால் நான் பண்ணண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணலை. ஆனால் என்னென்னா அவனுக்கு வந்து அந்த மெயில் ஒத்தைக்கு சேஞ்ச் பண்ணால் ஒத்தைக்கு போதும். அதை வந்து ஈஸியாக அவனுக்கு போட்டுக்கலாம். சரி, அவனுக்கு அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணியிருப்பேன். அவனுக்கு அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு தான், எனக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட்டு. அவனுக்கு அக்கௌண்ட்டை சரி ஐடி பாஸ்லாம் வாங்கி டக்குன்னு லாகின் பண்ணியிருப்பேன். லாகின் பண்ணிவிட்டு சரி அப்படி கேமுக்குள்ளே போய் இவனுக்காவது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இவனுக்கும் அதே இதுதான். நான் அந்த இதுக்குள்ளே போட்டு மறுபடியும் இதெல்லாம் கம்மியாகாத மாதிரி காணிக்கும். அந்த அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து கம்மியாகாத மாதிரி காணிக்கும். ஆனால் என்ன, அது வந்து ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்கள் 69 ரூபா இது இருக்கும். இதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ட்ரை பண்ணுவேன். 3 ரூபா கொடுத்தா போதும், 69 ரூபா ஆஃபர் போட்டுக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா இது வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா அவனுக்கு வந்து ஜிபே வந்து அந்த அக்கௌண்ட் ஜிமெயில் வந்து இல்லாதனால அவனுக்கு வந்து ஒர்க் ஆகலை. இல்லாட்டனா அந்த வீக்லி மெம்பர்ஷிப்பை வெறும் 7 ரூபா 8 ரூபாவுக்கு போட்டுக்கலாம். 7.95 இருக்கும். அதுக்கு வந்து அவன் வந்து போட்டுக்கலாம். ஆனால் அவனுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று 2 ஆஃபர் இருந்திருக்கும். அது வந்து ஒர்க் ஆகும். பட் என்னென்னா அது வந்து அவனுக்கு வந்து அமௌண்ட் இல்லாதனால சரி போடலைன்னு சொல்லிட்டான். சரி வேண்டாம், அடுத்த ஐடியெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் அவன்கிட்ட அடுத்த டாப்அப் ஏதாவது வரும்போது பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டையும் விட்டுட்டேன். சரி அப்படின்னு நானும் 3-4 வாட்டி அந்த ஐடியா வந்து லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்திருப்பேன். ஆனால் என்ன, கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஒர்க் ஆகலாம். ஆனால் நமக்கு என்னென்னு தெரியும் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஆஃபரில் ஒத்தைக்கு ஒரு 316 ரூபா வச்சு 3 தடவை ஒரு 1000 ரூபாக்குள்ளே 3 மந்த்லியும் 5 வீக்லியும் போட்டிருப்பேன். இங்கே பார்த்துக்கங்க, எனக்கு வந்து வீக்லி 70 நாளத்தைக்கு ஓடி இருக்கும். அதே இது மந்த்லி வந்து ஒரு 160 நாளுக்கு மேலே ஓடி இருக்கும். அப்படி நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவனுக்கு வந்து இருக்குது, பட் என்ன கை கட்டினது வாய் எட்டலை அப்படின்னு சொல்ல மாதிரி தான் ஆச்சு. இவனுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியலை. இதை யூஸ் பண்ணதுக்கு வேறு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மெயிலை வந்து ஜிபேயில் வந்து லாகின் பண்ணியிருந்திருந்தால் அவனுக்கு வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அவன்கிட்ட கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை, என்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நானும் அவன்கிட்ட வந்து சரி நீ லாகின் பண்ணாத, அப்படியே இருக்கட்டு, போனால் அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா வெறும் 7 ரூபாய்க்கு வீக்லின்னு சொல்லும்போது லாபம் தான். பட் என்ன அவனுக்கு வந்து கொஞ்சம் அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இஷ்யூ இருந்துச்சு. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அந்த அவன்கிட்ட வந்து விட்டுட்டேன். சரி, அந்த ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து அப்படியே கூகுள் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்லேருந்து ஏறிடும். அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் வீக்லிக்கு டிஸ்கவுண்ட் வந்து மந்த்லிக்கு டிஸ்கவுண்ட் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும்ல, அதெல்லாம் கமெண்ட் பண்ணி போடுங்க. எனக்கு ஒருத்தருக்கு தான் வந்துச்சா இல்லை நிறைய பேருக்கு வந்திருக்கா, யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.